Hello students, இப்போ நம்ம class 12 mathsல 7th chapter application of differential calculus exercise 7.1ல question number 6ல இருந்து 10 வரைக்கும் பார்க்கலாம். Question number 6. ஒரு ஸ்டோன் வந்து dropped into a pond, ஒரு குளத்துக்குள்ள போடுறப்ப அது வந்து அப்படியே concentric circles மாதிரி. Concentric circlesனா it will have same center but அதோட radius different ஆயிட்டு இருக்கும். இப்போ நம்ம ஒரு குளத்துல தண்ணி போட்டோம்னா இப்படி ரவுண்ட் ரவுண்டா வரும். அது எல்லாத்துக்கும் சென்டர் கல் விழுந்த இடம். பட் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும், செகண்டுக்கு ஒரு ரேடியஸ், தேர்டுக்கு ஒரு ரேடியஸ். அதுக்கு பேர் தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். த ரேடியஸ் ஆஃப் த அவுட்டர் ரிப்பிள் வந்து இட்ஸ் இன்க்ரீசிங் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் 2 சென்டிமீட்டர் பர் செகண்ட். 2 சென்டிமீட்டருக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ரேட்டுன்னு வந்தனால டிஆர் பை டிடி இது. when radius is 5 அப்போ r 5ன்னு எடுத்துக்கிட்டோம்னா rate of change of changing total area அப்போ dA by dt கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர். அப்போ dA by dt ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயரை பண்ணால் 2r, r வரனால் dr by dt. ஆன்சர்ஸ் போட்டால் நமக்கு 20 பை ஸ்கொயர் சென்டிமீட்டர் பர் செகண்ட்னு வரும். நெக்ஸ்ட் பெக்கன் மேக்ஸ் 1 revolution every 10 seconds. ஒரு 10 செகண்ட்ஸுக்கு ஒரு வாட்டி ஒரு சுத்துதுன்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் எ ஷிப் விச் இஸ் anchored 5 kilometers from the shoreline. How fast is the beam moving along the shoreline so that it makes an angle 45 degree with the shoreன்னு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ எவ்ரி 10 செகண்டுக்கு ஒரு ரெவல்யூஷன். அப்போ ஒரு ரெவல்யூஷன்னா சர்க்கிளா 360 டிகிரி 2 பை. அப்போ ஒரு செகண்டுக்கு பை பை 5. ஓகேவா? அப்போ அது டி டீட்டா பை டிடின்னு சொல்லுவோமா? இன் அனதர் கேஸ் நமக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அது வந்து tan ஸ்லோப்பு. tan தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை 5னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 tan தீட்டா. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. டிஎக்ஸ் பை டி தீட்டா ஈக்குவல் 5. tan தீட்டா பண்ணால் செகண்ட் ஸ்கொயர் தீட்டா, தீட்டா பண்ணால் டி தீட்டா பை டிடி. டி தீட்டா பை டிடிக்கு பதில் பை பை 5ன்னு போடலாம். தீட்டாக்கு பதில் 45 டிகிரி போட்டோன்னா என்னோட ஆன்சர் 2 பைன்னு வரும். ஓகேவா? இங்கே 2 வரும், இது எல்லாம் கேன்சல் ஆகிட்டு 2 பைன்னு வரும். அதுக்கடுத்தது கோனிக்கல் வாட்டர் டேங்க் வந்து வெர்டெக்ஸ் டவுன் ஆஃப் 12 மீட்டர் ஹைட். அதோட ஹைட் வந்து 12 மீட்டரா, ரேடியஸ் 5 மீட்டர். வாட்டர் ஃப்ளோஸ் அட் த ரேட் ஆஃப் 10 cubic அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து டிவி பை டிடி வந்து 10. அப்போ எவ்வளோ டெப்த் ஆஃப் த வாட்டர் இன்க்ரீஸ் ஆகுது when வாட்டர் இஸ் 8 meters deep. h ஈக்குவல் டு 8ன்றப்ப எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெப்த் இன்க்ரீஸ் ஆகுது, டிஹெச் பை டிடி கேட்குறாங்க. இது என்னென்ன நம்பர் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டாலே போதும், நமக்கு ஃபார்முலா இது. அப்போ வால்யூம் ஆஃப் கோன் என்ன, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். 1/3 பை ஆர் இந்த இடத்துல என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா ரேடியஸ் 5 h 12. நமக்கு ஜென்ரலாக தெரியும் ஆர் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு 5/12னா ஆருக்கு பதில் 5/12 ஹெச்ன்னு போடலாம். போட்டு நமக்கு வியோட ஆன்சர் வந்துச்சா? இப்போ டிவி பை டிடி இது அப்படியே வச்சுப்போம். ஹெச் கியூபை பண்ணால் 3h² டிஹெச் பை டிடி. ஓகேவா? இப்போ வந்து அந்தந்த ஆன்சர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டிஹெச் பை டிடியோட வேல்யூ 9/10 பைன்னு வரும். நெக்ஸ்ட் ஒரு லேடர் 17 மீட்டர் லாங்னு கொடுத்துட்டாங்க. இட் இஸ் லீனிங் அகைன்ஸ்ட் த வால். பேஸ் ஆஃப் த லேடர் வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் இதுவாகுது. அப்போ டிஎக்ஸ் பை டிடி வந்து 5. வென் பேஸ் ஆஃப் த லேடர் இஸ் 8 மீட்டர்ஸ் ஃப்ரம் த வால். அப்போ எக்ஸுன்றது நமக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க, 8. ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு ஃபாஸ்ட் இஸ் த டாப் மூவிங் டவுன். அப்போ டிஒய் பை டிடி என்ன, ஹவு ஃபாஸ்ட் dy by dt கேட்குறாங்க. அதுக்கடுத்து அட் வாட் ரேட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு. அப்போ dA by dt கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கனால பித்தாகரஸ் தியரம் x² + y² ஈக்குவல் டு 17 மீட்டர் லாங் லேடர், அதனால 17². x 8ன்னு எனக்கு தெரியும். அப்போ ஒய்யோட ஆன்சர் 15. இப்போ x² + y² ஈக்குவல் 17² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தானே நமக்கு dy by dt கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதோட ஆன்சர் -8/3. நெக்ஸ்ட் ஏரியா. அப்போ ஏரியா ஃபார்முலா என்ன, half பேஸ் இன்ட்டு ஹைட். அப்போ half xy half, இது யூவி மெத்தட். ஃபர்ஸ்ட் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம், ஒய்யை பண்ணால் டிஒய் பை டிடி ப்ளஸ் ஒய்யை அப்படியே வச்சுக்கிறோம், எக்ஸை பண்ணால் டிஎக்ஸ் பை டிடி. அந்தந்த நம்பர்ஸ் போட்டால் டிஏ பை டிடியோட ஆன்சர் 26.83 ஸ்கொயர் மீட்டர் பர் செகண்ட். 10th கொஸ்டின், ஒரு போலீஸ் ஜீப் ஆர்த்தோகனல் செக்ஷன் ஃப்ரம் நார்த்தன் டைரக்ஷன் இஸ் சேசிங் அ ஸ்பீடிங் கார். அது டேர்ன் ஆகிட்டு ஈஸ்ட் சைட் போகுது. when the jeep is 0.6. இப்போ ஜீப் கார்னு 2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் எதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், எதை ஒய்ன்னு எடுத்துக்கிறோன்னு முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த போலீஸ் டிட்டர்மைன் ஒரு ரேடரா வச்சு பார்க்குறப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம், அந்த கார்து வந்து 20 கிலோமீட்டர் இதில் இன்க்ரீஸ் ஆகுது.
Jeep is moving at 60 கிலோமீட்டர்ல மூவ் ஆகுது. ஸோ வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் கார் அண்ட் ஜீப் வந்து சேஞ்ச் ஆகுறதா 20. அப்போ dz/dt 20. எக்ஸ் வந்து 0.8, ஏன்னா கார் வந்து 0.8 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஜீப்பை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ எக்ஸ் 0.8, ஒய் 0.6. அது கிளியர். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் 20. அப்போ இந்த இது அப்போ dz/dt 20. நெக்ஸ்ட்டு காரோட ஜீப்போடது 60. அப்போ dy/dt -60. இப்போ ஸ்பீட் ஆஃப் த கார் dx/dt கேட்குறாங்க. பித்தாகரஸ் தியரம் படி போட்டு z வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோன்னே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அந்த வேல்யூவை போட்டோன்னா dx/dt 70 km/h வருது. ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 7.1ல கொஸ்டின் நம்பர் 6லேருந்து 10 வரைக்கும் பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.